Hello viewers, welcome to Super Brain. Example 8.2 பார்க்கலாம். Find the mean for the following frequency table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க class interval கொடுத்துருக்காங்க, frequency கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம முன்னாடி சம்ல பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லை அசியூம்டு மீன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இங்கே அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். அப்போ அந்த எக்ஸுடைய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸாக இருக்குது. முன்னாடி சம்ல எக்ஸுடைய வேல்யூலாம் நமக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பெரிய பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால இதை ஷார்ட் பண்ணிட்டு சின்ன நம்பராக மாற்றிக்கிட்டு அதை வந்து எஃப் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம போடுவோம். ஸோ நான் அதுக்காக இங்கே அசியூம்டு மீன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஹரிசாண்டலில் கொடுத்ததை நான் வேர்ட்டிக்கலாக கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து எழுதிக்க போகிறேன். ஸோ கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து எழுதியாச்சு. இது எஃப்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நமக்கு கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா இதோடைய மிட் வேல்யூ தான் நமக்கு எக்ஸாக இருக்கும். ஸோ மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா மிட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ 100ஐயும் 120யும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 100 120 ரெண்டும் ஆட் பண்ணால் 220 கிடைக்கும். இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டா மிட் வேல்யூ வந்துடும். 1 2s are 2, 1 2s are 2, அப்புறம் 0 110 நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இங்கே வந்து மிட் வேல்யூவாக இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க 120 140 120யும் 140யும் ஆட் பண்ணால் 260 வருதா? இதை நான் 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? இது 1 டைம், இது வந்து 3 டைம், அப்புறம் 0 130 நமக்கு கிடைக்குதா? ஸோ மிட் வேல்யூ என்ன இருக்கும்? 130. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருது பாருங்க, நமக்கு 20 வருதா? அப்போ 20 20 20 ஆட் ஆகிட்டே போகும். இங்கேயும் பாருங்க டிஃப்ரென்ஸ் 20 இருக்கா? ஸோ 20 20 ஆட் ஆகும். அப்போ இது கூட ஒரு 20 ஆட் பண்ணால் 150 170 190 210 230. ஓகே, இப்போ இது மாதிரி ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். இது நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதுதான் நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம முன்னாடி சம்ல பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சோம். எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம். ஆனால் இங்கே பாருங்க இந்த எக்ஸுடைய வேல்யூ எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கா? இதை மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா பெரிய வேல்யூ கிடைக்குமா? அதனால இதை ஷார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்திருக்க வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணி போடலாம். அந்த ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டி கண்டுபிடிக்கணும். டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, அதாவது எக்ஸ்ல இருந்து ஒரு மீனை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது ஒரு மீனை அசியூம் பண்ணிட்டு அதை எக்ஸ்ல இருந்து பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய D உடைய வேல்யூ. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஒரு சின்ன வேல்யூவா கிடைக்கும். இந்த எஃப்ஐயும் அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்க போட போறோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் இதுல வந்து ஒரு மீனை வந்து அசியூம் பண்ண போறேன். அதுதான் வந்து ஏ. ஓகே, இதுல எதை அசியூம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்க ஒரு 3 வேல்யூ, இந்த பக்கம் ஒரு 3 வேல்யூ போச்சுன்னா நடுவுல ஒரே ஒரு வேல்யூ இருக்கு 170. இன்கேஸ் நடுவுல 2 வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே இருக்கிற ரெண்டுத்துலயும் கீழே இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கோங்க. இப்ப நடுவுல இப்போ 170 வரதுனால இப்ப நான் 170 வந்து இங்க ஏவா எடுத்துக்க போறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 170 இங்க போட்டாச்சு. இப்போ D உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ல இருந்து 170 மைனஸ் பண்ணணும். அப்போ 110ல 170 மைனஸ் பண்ண என்ன ஆகும்? நமக்கு மைனஸ் 60 கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 110ல 170 மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா நமக்கு 60 கிடைக்கும். பெரிய நம்பர் டெசிமல் மைனஸ்ல இருக்கு, அதனால மைனஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி 130ல 170 மைனஸ் பண்ண போறோம். 170ல 130 போச்சுன்னா 40யா? பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன? மைனஸ். ஓகே, 150ல 170 மைனஸ் பண்ண போறேன். அப்ப 20, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். நெக்ஸ்ட் 170ல 170 போச்சுன்னா என்ன ஆகும்? 0 தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்க 190ல 170 போச்சுன்னா 20. இங்க பாருங்க 0 வந்துச்சுன்னா இங்க இருக்கிறது அப்படியே இப்படி போறது இங்க அப்படியே ரிவர்ஸ்ல வரும். 20னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 40. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 60. இப்படிதான் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க எஃப்டி கண்டுபிடிக்க போறோம். எஃப்டினா இந்த எஃப்ஐயும் இந்த டியையும் மல்டிப்ளை பண்ண போறோம். பாருங்க இந்த வேல்யூ வந்து எவ்வளவு சின்ன வேல்யூவா இங்க வந்து நம்ம அதை ஷார்ட் பண்ணி எழுதிட்டோம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 1 6 are 6, அப்புறம் இங்க 2 0 இருக்கிறதுனால 2 0 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். இங்க ஒரு 0 இருக்கு. இங்க பாருங்க 8 4s are 32. நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் இருக்கு, அதை போட்டுக்கிறேன். ஒரு 0 இருக்கு. 4 8s are 4 2s are 8 வந்துச்சு. அப்புறம் 4ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரும்.
இங்கே ஒரு 0 இருக்கனால 0 போட்டுக்கிறேன். 3 2s 6 வந்துடும். நேராக எழுதிக்கோங்க 1s பிளேஸில் 10s பிளேஸில், அப்போ தான் ஆட் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே 0 போட்டுக்கிறேன். 1 4s 4 போட்டுக்கிறேன். இங்கே 0 இருக்குது. 2 6 12 வந்துடும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்குது. அதனால என்ன பண்ணணும், மைனஸ் வேல்யூலாம் தனியாக ஆட் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் வேல்யூலாம் தனியாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல இந்த 3 மைனஸ் வேல்யூவும் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது பாருங்கள், 600 320 80 இந்த 3த்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் நமக்கு 1000 கிடைக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ண, இந்த 0 நமக்கு தேவையில்லை, இந்த 3த்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணால் 60 40 120 இந்த 3த்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 0, அதுக்கப்புறம் இது 10 12 பேலன்ஸ் 1 220 நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 2 வேல்யூ கிடைச்சிருக்கா, இதில் பெரிய வேல்யூ எது 1000, அதுலேருந்து 220 மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸ், அதனால இது வந்து என்ன ஆகும், மைனஸ் தான் போகணும். ஏன்னா சேம் சிம்பிள் தான், அந்த சிம்பிள் அப்படியே போட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இது எல்லாமே ப்ளஸ்ஸு, அப்போ இதுவும் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போது வேறு சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ 1000ல் 220 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். 0ல் 0 போச்சுன்னா 0 தான், 0ல் 2 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 0 ஆகும், இது 9 ஆகும், அப்புறம் இது 10 ஆகும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ 780 நமக்கு கிடைக்குதா, ஆனால் மைனஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ மைனஸ் 780 தான் அங்கே வரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது. ஸோ சமேஷன் எஃப்டி, சமேஷன்னா சம் பண்ண போகிறோம். எதை பார்த்தீங்கன்னா எஃப்டியை. ஸோ எஃப்டினா இது தானே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிது, மைனஸ் 780 கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சமேஷன் எஃப் கண்டுபிடிச்சிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 1s பிளேஸில் பாருங்கள் 8 12 16 19 20 22 22க்கு நான் 2 போட்டுக்கிறேன். பேலன்ஸ் 2 இருக்குமா, 2 + 1 வந்து 3 ஆகிடும். அப்போ எவ்வளோ கிடைக்குது, 32 கிடைக்குது. ஸோ அசியூம்டு மீன் மெத்தடில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பார், அதாவது மீனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப். அதாவது நமக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம டி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நம்ம ஏவை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே எல்லாத்துலேயும், அதனால நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப் டி டிவைடட் பை சமேஷன் எஃப். இப்போ பாருங்க, ஏ வந்து நமக்கு இங்கே என்ன நம்ம எடுத்தோம், 170 தானே நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த 170 நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். ப்ளஸ் சமேஷன் எஃப்டி எவ்வளோ வந்திருக்கு, மைனஸ் 780 வந்திருக்கு, டிவைடட் பை சமேஷன் எஃப் எவ்வளோ வந்திருக்கு, 32 வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை இதால் டிவைட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 170 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இன்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ண முடியும், 2 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இங்கே வந்து 12 ஆகும். இப்போ 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். 2 டேபிளில் 3 டைம்ஸ் 6 வரும், பேலன்ஸ் 1 வரும், 9 டைம்ஸ், அப்புறம் 1. திரும்பியும் நமக்கு ரெண்டுமே ஈவன் நம்பராக வந்திருக்கிறதுனால நம்ம வந்து 2 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். இது 8 டைம்ஸ் வரும், இது 1 டைம் 2 வரும், பேலன்ஸ் 1 இருக்குமா, 9 டைம்ஸ் 18 பேலன்ஸ் 1 5 டைம்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகாது நமக்கு, அதனால 195 8ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 195 நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து 16 வரும். அப்போ பேலன்ஸ் வந்து 3 வருமா, இந்த 5 நான் இறக்கிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து நமக்கு 32 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வந்துடும். இப்போ நான் இந்த இடத்துல இது வந்து இதை விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால டாட் வச்சு இங்கே நான் 0 சேர்த்துக்கிறேன். அப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் நமக்கு 24 வரும். 4 டைம்ஸ் போட்டால் 32 மாறிடும். அதனால 24 நான் இங்கே போட்டுக்கிறேன். சப் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். ஆல்ரெடி டாட் வச்சதுனால ஒரு 0 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும், 7 8s 56 வருமா. ஸோ 56 போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் என்ன வரும், 4 வந்துடும். அப்போ டாட் வச்சதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 8 டேபிளில் 5 டைம்ஸ் நமக்கு வந்துடும். அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 24.375 கிடைக்கிது. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 170ல் இதை நம்ம சப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 170ல் எதை சப் பண்ணணும், 24 பாயிண்ட். அப்போ நம்ம எங்கே எழுதணும்னா இந்த இடத்துல தான் எழுதணும். 170 பக்கத்தில் தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் தான் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கணும் ஒரு ஹோல் நம்பராக இருக்கும் போது. அப்போ
24.375 வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் சப் பண்ண போகிறோம். இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 0ல் 5 போகாது இல்லையா? அப்போ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணும்போது இது 6 ஆகுமா, இது 10 ஆகும், அப்புறம் 9 ஆகும், இது 10 ஆகும், அப்புறம் 9 ஆகும், இதுவும் 10 ஆகும், அப்புறம் 9 ஆகும், இது வந்து 10 ஆகும். இப்போ 10ல் 5 போச்சுன்னா 5ஆ, 9ல் 7 போச்சுன்னா 2ஆ, 9ல் 3 போச்சுன்னா 6. இந்த டாட்டுக்கு நேராக டாட் வச்சுக்கோங்க. 9ல் 4 போச்சுன்னா 5, 6ல் 2 போச்சுன்னா 4, இங்கே ஒரு 1 இருக்குது, அதை போட்டுக்கலாம். அப்போ என்ன வருது நமக்கு? 145.625 கிடைக்குது. இதுதான் எக்ஸ் பாருடைய வேல்யூ, மீனுடைய வேல்யூ. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.